எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஜோதிக்குமார். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நான் இப்போ எதுக்காண்டி பேசுகிறேன்னா, காப்பீட்டின் முக்கியத்துவம். இந்த காப்பீடுங்கிறது நிறைய பேர்த்துக்கு இன்னும் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இன்சூரன்ஸ் அப்படின்னாலே எல்லா பேருமே இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. அது ஆக்சுவலாக தவறு. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அதாவது இல்லை இல்லை அப்படின்ட்டா அந்த இடத்துல அந்த இது முடிஞ்சிடும், அவ்வளோதான். ரைட்? அதை நீங்கள் என்ன சொல்ல வர்றாங்க, அதாவது இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட ஃபேமிலி பாதுகாப்புக்காண்டி செய்கிற வேலை. அது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் காது கொடுத்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் பிளான் பண்ணுறது பண்ணாதது அது செகண்டரி. ஏன்னா உங்களோட ஃபினான்ஷியலை பொறுத்து தான் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ பிளான் பண்ணுறது பண்ணாதது செகண்டரி, அது ஓகே, ரைட். பட் அவர் என்ன சொல்ல வர்றாரு, நம்ம இது எப்படி பண்ணலாம், எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது, அவ்வளோதான். ஓகே, ரைட். இப்போ நான் அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களே இந்த இதில் இருப்பாங்க. அட்வைசர் அப்படின்ட்டு இருப்பாங்க, முகவர். அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை மேபி டவுட்டுன்னா என்னைய கூட கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது அதாவது முக்கியத்துவம் அப்படின்னா, இப்போ என் ஃபேமிலி இருக்குது. என் ஃபேமிலியில் நான் இருக்கேன், என் ஃபேமிலியை பாதுகாத்துக்கிறேன், அவங்கள படிக்க வைக்கிறேன். மந்த்லி எங்கேயாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன், 1 or 2 கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, இப்போது நான் இல்லைன்னா இந்த வேலை யார் செய்வா? இதுதான். இப்போ நான் இருக்கேன், மாதம் என் ஃபேமிலிக்கு ஒரு 20,000 செலவாகுது, நான் சம்பாதிக்கிறேன், செலவு பண்ணுறேன். சப்போஸ் நான் இல்லைன்னா அந்த 20,000 செலவு நடந்து தான் நடக்கும். கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு வேணும். அந்த அமௌண்ட் இல்லைன்னா ஃபேமிலி கஷ்டப்படும், கண்டிப்பாக கஷ்டப்படும். இது உங்களுக்கு தெரியும். அதை தான் இங்கே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஃபேமிலிக்கு வர இன்கம்மை நான் இருந்தாலும் இல்லைனாலும் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கணும், அதுதான். ஓகே, ரைட். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பரை சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு சிறு சேமிப்பு தான். வருஷத்துக்கு 50,000, 1,00,000, 4,000 இல்லை 8,000 இந்த மாதிரி சேமிக்கிறது மூலியமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை 1 கோடி வரைக்கும் உங்கள் ஃபேமிலியை ஒரு